வாக்காளர் பட்டியல் பூர்த்தி பண்ணியிருக்கணும். ஸோ அதை எப்படி பண்ணுறது அப்படின்றத சொல்கிறேன். உங்களுக்கு மேலே இருக்கிறதெல்லாம் அப்படியே விடுங்க. இந்த இடத்துல பாருங்கள், இந்த பிறந்த தேதி, உங்களோட தேதி என்ன அப்படின்னு தெரிஞ்சுங்க. அடுத்து ஆதார் எண், உங்கள் விருப்பம் இருந்தால் மட்டும் அதை எழுதலாம். நீங்கள் எழுதணுமா வேணாமா அப்படின்றத நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. அடுத்து கைபேசி எண், உங்களுடைய நம்பரு, அப்புறம் தந்தை நான் போட்டிருக்கேன் பாருங்கள் ஆறுமுகம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தந்தை பை பாதுகாவலர் வாக்காளர் புகைப்பட அடையாள அட்டை எண் அப்படி சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதுவும் நீங்கள் போட்டுக்கோங்க. அடுத்து தாயார் பெயர்னு கேட்டிருக்காங்க. விமலா நான் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் அதுக்கு கீழே அவங்களுடைய அடையாளம் கேட்டிருக்காங்க. அது போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் துணை வரி பெயர், அது கீழே அந்த 2 இதுவுமே நான் ஃப்ரீயாக விட்டுருக்கேன். உங்களுக்கு யாருன்னா இருக்காங்க, இன்னும் கூட இருக்காங்க அப்படின்னா அது எழுதுங்க. அதுக்கப்புறம் கீழே இருக்கிறது நிறையா பேர் மேக்சிமம் எழுத வேணாம். பட் இன்னும் சில பேருக்கு மட்டும் எழுதணும் அப்படின்னா எழுதுங்க. இது என்ன அப்படின்னா, இந்த சிறப்பு தீவிர திருத்தத்தின் உள்ள வாக்காளர் பட்டியலில் உள்ள வாக்காளரின் விவரம். அது உங்களுக்கு தெரிஞ்சுன்னா நீங்கள் எழுதணும். இல்லை அப்படின்னா இதில் முந்தைய சிறப்பு தீவிர திருத்தத்தின் வாக்காளர் பட்டியல் உள்ள வாக்காளர் உறவினர் பெயர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இது மேக்ஸிமம் யாரும் ஃபில் பண்ண வேணாம். சில பேர் மட்டும் ஃபில் பண்ணணும். அதை நீங்கள் பார்த்துக்கங்க. கீழே இங்கே சைன் போட்டுருங்க. சைன் மட்டும் போட்டுருங்க. அவ்வளோதாங்க, இது முடிஞ்சிருச்சு.